Lord. Praise the Lord. Hallelujah. எடுத்து வாசிப்போ எசையாவின் புஸ்தகம் 49 அதிகாரம். எசையாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 14 16 உள்ள இறை வார்த்தைகள். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் குறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆமென். என்னை மறந்து விட்டார் ஆண்டவர், என்னை நினைக்கல, என்னை மறந்துட்டாருன்னு சொல்லி சீயோன் மகள்கள் சொல்றாங்க. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தாருன்னு சொல்றாங்க என் பிள்ளைங்க. இல்ல நான் உங்களை மறக்கல, உங்களை நான் என் உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறேன் என்று கூட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில, இந்த மாதத்துல, ஜூலை மாதத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. நான் ஜெபம் செய்யறேன், நான் எவ்வளவு நேரம் ஆண்டவர் பாதத்துல உட்கார்றேன், எதுவுமே காண முடியலையே, எந்த ஆசீர்வாதத்தையும் காண முடியலையே. ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரா என் மேல? ஆண்டவர் என்னை அன்பு கூறுகிறாரா அப்படின்னு சொல்லி பலவிதமான கேள்விகளோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இதே வார்த்தைய, நான் உன்னை மறக்கல, நான் இன்னும் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆகையினாலதான் நான் உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்திருக்கிறேன் கூட என்று சொல்லுகிறார். உள்ளங்கையில பொறிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உள்ளங்கையில ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சோம் அப்படின்னு சொன்னா அது அழியவே அழியாது. அதே போல எந்த நேரமும் அந்த உள்ளங்கையை நாம் பார்ப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் உள்ளங்கையில. ஆண்டவர் எப்படி சொல்றார்? உள்ளங்கையில நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால தான் நிறைய நாள் இந்த நாட்களில கணவன் மனைவியை கைவிடலாம், பெற்றோர் பிள்ளைகளை கைவிடலாம், வியாதிஸ்தர்களை டாக்டருங்க கைவிட்டுடலாம், ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கூட கைவிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 19:14 அவர் சொல்லுகிறார், அவருடைய துயர நேரம், அந்த துயர நேரத்துல அவருடைய எல்லா ஜனங்களுமே, அவருடைய எல்லா உடன்பிறவு எல்லா மக்களுமே அவரை விட்டு விலகி ஓடிட்டாங்க, அன்பான நண்பர்கள் எல்லாம். ஏன்? அவருடைய மனைவி கூட அவரை கைவிட்டுட்டா. இன்னுமா உன் உத்தமத்துல நீ உறுதியா இருக்கிற? நீ உயிரை விடு, அந்த கடவுளை சபிச்சு நீ உயிரை விடுன்னு சொல்றான். அந்த மாதிரி எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையில யோபு பக்தன் மிகுந்த துயரத்துல இருக்கிறார். ஆனாலும் துயரத்துல இருந்து அவரை கதறுகிறார். ஆனாலும் கூட இந்த மாதிரி எத்தனை சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள், அந்த வேதனை நேரத்துல ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கிறார் அப்படின்றதையே நமக்கு நினைவே வராது. அந்த சூழ்நிலை, அந்த வேதனை மட்டும்தான். அப்படிதான் யோபு பக்தன் கதறுகிறார். எல்லாரும் யோபு பக்தனை கைவிட்டாங்க. ஆனா ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். யோபு பக்தனை நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவரை கைவிடல, அவரை நினைக்காம இல்ல. ஆண்டவர் யோபு பக்தனை நினைவு கூர்ந்து 2 பங்கு அவரை ஆசீர்வதித்தார். அவர் தூஷிக்கல ஆண்டவருடைய அந்த பாடுகள் நேரத்திலும் யோபு பக்தன் ஆண்டவரை ஸ்துதித்தார். ஒரு நாள் ஆண்டவரை யோபு பக்தன் மறுதலிக்கல, அவரை வெறுக்கல, முறுமுறுக்கல. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். அதே போலதான் தாவீதுனுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், திருப்பாடல் 31:12 அவர் சொல்றாரு, நான் உடைந்த பாத்திரத்தை போல நான் ஆனேன், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களாலும் நான் மறக்கப்பட்டேன்னு தாவீது சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கொடூரமான ஒரு சூழ்நிலை. தன் மகனே அவரை துரத்துறாருங்க, சாகடிக்கிறதுக்காக, தன் மகனுக்காக
இன்னைக்கு தான் பெற்ற பிள்ளைங்களே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா வளர்த்த காடு மாறுல பாயுதுன்னு சொல்லி எவ்வளவு வேதனைப்படுறோம். ஆனா அவரை சாகடிக்கிறதுக்காக துரத்துறாப்புல, அவருடைய மகன் அப்சலோமே துரத்துறாப்புல. எவ்வளவு வேதனையான காரியம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் கலங்குறாரு, கதறாரு. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, நான் உடைந்து போன எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், நான் உடைந்த பாத்திரத்தை போல நான் ஆயிட்டேன்னு சொல்லி கதறாரு. ஆனா இதே போலதான் வயதான காலத்துல ஒரு செல்வ சீமாட்டி, ஒரு முதியோர், ஒரு அம்மா, வயதான ஒரு தாய், அது என்ன சொல்லப்படுதுன்னா செல்வ சீமாட்டியா, அவ்வளவு ஒரு வசதியான அந்த தாயா. அந்த தாய்க்கு ஏராளமான பிள்ளைகள் இருந்தாங்களாம், நிறைய பிள்ளைகள் இருந்தாங்களாம், பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா ரொம்ப வசதியான அந்த ஒரு தாய், வயதான தாய். ஆனா அவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த தாயை வீட்டுல வச்சு பாத்துக்கிறதுக்கு யாருமே முன் வரல. அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அந்த தாயை யாரும் பராமரிக்க முன் வரல. ஆகையினால முதியோர் இல்லத்துல சேர்த்துனதுனால அந்த தாய், அந்த மூதாட்டியை மரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டைரியில எழுதி வச்சிருந்தாங்களாம். என்ன எழுதி வச்சிருந்தாங்களாம் தெரியுங்களா? இன்றைக்கு என்னை ஒருவரும் பார்க்க வரவில்லை, எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள் என்றே தினந்தோறும் அந்த தாய் தினந்தோறும் அந்த தாய் எழுதி வச்சிருந்தாங்களா அவங்களுடைய டைரியில. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்களேன். எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு வசதி வாய்ப்பு, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. அந்த வார்த்தை எவ்வளவு வேதனை. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, என்ன பார்க்க யாரும் வரல, இன்னைக்கு யாரும் என்ன பார்க்க வரலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த டைரியில அந்த வயதான அந்த தாய் மூதாட்டி எழுதி வச்சிருந்தாங்களாம். மரித்தும் போனாங்களாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம என்ன செய்யறோம்னா, அன்புக்காக, இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய அன்புக்காக நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்கிறோங்க ஒவ்வொருத்தரும். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம். பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி நம்ம சாப்பிடாம அவங்களுக்கு கொடுத்து, நம்ம உடுத்தாம அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து, நம்ம தூங்காம அவங்களுடைய வியாதி நேரத்தில எல்லாம் நம்ம கண் விழித்திருந்து அந்த குழந்தைகளை அப்படியாக பெரியவர்களாக வளர்த்தி, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும், என் சொந்த பந்தங்கள் மத்தியில என் பிள்ளைங்க நல்ல உயர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து காலம் பூரா அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை, அந்த திருமணம் முடிந்ததுமே அந்த பிள்ளை நல்ல நிலையில வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்ற ஒரு துணை வேணும்னு எவ்வளவு ஜெபம், அதுக்காக எவ்வளவு காசு செலவழிக்கிறது, எவ்வளவு பிரயாசம். அடுத்ததான் அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆனது, ஒரு குழந்தை வேணுமேனு சொல்லி அதுக்காக எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு ஜெபம், அதுக்காக எவ்வளவு முயற்சிகள். ஆனா அது எல்லாத்தையுமே அந்த பிள்ளைகள் எல்லாவற்றையுமே இப்படிப்பட்ட பாசத்தை காண்பித்து அந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்திட்டு உதறிவிட்டு தாய் தகப்பனை கவனிக்காம தனி குடித்தனம்னு சொல்லி போயிடுறாங்க. அல்லேலூயா. அவங்க ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வயதானவர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு நிக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த பிள்ளைகள் மேலதான் அவங்களுக்கு எந்த நேரமும் ஞாபகம். ஆனா இந்த உலகத்தின் அன்பு, இந்த உலக அன்பு அதுக்காக ஆனா அவங்க உதாசீனப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? உன்னை நான் கைவிடுறது இல்ல. ஆண்டவர் நம்முடைய அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த உலக அன்புக்காக நம்ம ஏங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என் கணவன் என்ன அன்பு செலுத்தலையே, என் மனைவி இன்னும் என்ன அன்பு செலுத்தலையே, என் பிள்ளைங்க இன்னும் என்ன அன்பு செலுத்தலையே. இப்படித்தான் இந்த வட்டாரத்துக்குள்ள, இந்த கூட்டத்துக்குள்ளதான் நம்மளுடைய அன்பு ஏங்கிக்கிட்டு இருக்குதே ஒழிய, என் ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்தாரே, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறாருன்ற அந்த ஞாபகம் கூட ஒரு சில நேரத்துல வர்றது கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜோஷுவாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை.
என்று சொல்றாரு. நான் முடிவு பரியந்தம், மத்தேயு 28:20 வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் முடிவு பரியந்தம் முதல் உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன், நீ ஏன் கலங்குற, நான் உன்னை கைவிட மாட்டேன். அவங்க கைவிட்டுட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க, இவங்க என்ன நினைக்கல, நீ நினைக்காத. அதுக்கு தான் சொல்ற, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படியே அவள் மறந்தாலும், பால் குடிக்கும் குழந்தை அவள் மறப்பாலும், அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கூட சொல்லுகிறார். நான் உன்னை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்று கூட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 28:20 உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்பாடல் 115:12 ஆண்டவர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிங்க, திருப்பாடல் 115:12 ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார், ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார். ஆமென். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார் தெரியுங்களா? யாரை நினைவு கூறுவார் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம சும்மா யாரோ ஒருத்தர் எல்லாம் நம்ம நினைவு கூற மாட்டோம். யாரு நம்ம வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ, யாரு நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க மேலதானே நம்ம ஞாபகமா இருப்போம், அவங்க மேலதானே நம்மளுக்கு ஞாபகம் அதிகமா இருக்கும். அதே போலதாங்க ஆண்டவர் யாரை நினைவு கூர்ந்தார் என்று கூட சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தொடக்க நூலிலே 8ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். தொடக்க நூல், கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச செய்தார், வெள்ளம் தனிய தொடங்கியது. ஆமென். நோவா காலத்துல ஜனங்க ரொம்ப அக்கிரமம் செஞ்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப பாவம் பெருகிருச்சு நோவா காலத்துல. தொடக்க நூல்ல நோவா ஸ்டோரி நமக்கு தெரியும். நோவா காலத்துல பாவம் பெருகிடுச்சு. ஆகினாலே அந்த பாவம் வானத்தையே எட்டிடுச்சான், வானம் பரியந்தம் எட்டுச்சான். ஆகினால ஆண்டவர் என்ன பண்ணாரோ, இந்த பாவம் அதிகமாய் ஆனதுனால இந்த நோவா காலத்துல இந்த ஜனங்கள் எல்லாம், நான் இவங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நான் இவங்களை அழிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த மக்களை எல்லாம் அழிக்க சித்தமானார். ஆனா அதுல நோவா மட்டும் நீதிமானாய் வாழ்ந்தார் என்று கூட சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமானாய் நோவா, ஆண்டருடைய பார்வையில நோவா நீதிமானாய் பரிசுத்தவானாய் ஆண்டருடைய வார்த்தை கீழ்ப்படியவராய் இருந்ததுனால ஆண்டவர் அந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கணும்னு கூட சொல்லி நோவாக்கு ஒரு கட்டளை இட்டார். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி நான் ஜலப்பிரயத்தினால தண்ணினால இந்த ஜனங்களெல்லாம் நான் அழிக்க போறேன், இந்த எல்லா ஜனங்களையும் நான் தண்ணினால அழிக்க போகிறேன். ஆகையினால நீ என்ன செய்யற அப்படின்னு சொன்னா, ஒரு பேழையை நீ ஆயத்த பண்ணு, ஒரு பேழையை நீ உண்டாக்கு அப்படின்னு சொல்றார். அதே போல அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தாருங்க. வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றார், ஒரு பேழை ஆயத்தப்படுத்து, நீயும் உன் வீட்டார் மட்டும் அந்த பேழைக்குள்ள ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பேழையை அவர் ஆயத்தப்படுத்தினது மட்டும் அல்ல, ஒரு பக்கம் சுவிசேஷத்தையும் அவர் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவித்து கொண்டே இருக்கிறார். எப்படி அறிவித்து கொண்டு இருக்கிறார்? மக்களே, ஏதோ ஆண்டவர் எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார், அதனால மனம் மாறுங்க, உங்க பாவத்திலிருந்து இப்பயாவது நீங்க மனம் மாறுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா எந்த ஜனங்களும் கேட்கிற மாதிரி இல்ல. நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலேதான் ஆண்டவர் அந்த மக்கள் எல்லாத்தையும் எப்படி 40 நாட்கள், ஏறக்குறைய 40 நாட்கள் மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். ஏறக்குறைய 383 நாட்கள், ஒரு வருடமும் 17 நாட்களும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 383 நாட்களும், அதாவது ஒரு வருடம் 17 நாட்களும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்களாம். ஆனா அந்த பேழையில, அந்த பேழைக்குள்ளாக நோவாவும் அவருடைய குடும்பமும் மட்டும் அந்த பேழையில காப்பாற்றப்படுகிறாங்க. காரணம் என்ன?
கீழ்ப்படிந்தார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முறை காலையிலேயே எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். என்ன அப்படின்னு சொன்னா, இப்பவே நீ ஹீட்டர் போட்டு இப்பவே நீ குளிச்சிடு அப்படின்னு சொல்லி, ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு காரியம்தான். அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்பவே வா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் டைமை தள்ளி போட்டேன். அந்த கொஞ்ச நேரம் நான் சொன்னேன் பாருங்களேன், அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா கரண்டே இல்லை. அன்னைக்கு ஃபுல் டே, ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் இல்லாம போயிடுச்சு. எதுக்கு? ஒரு சின்ன சம்பவம் தான். எதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவரே உமது வார்த்தை ஒரு சின்ன காரியம்னா கூட, ஒரு உணர்த்துதல், ஒரு உந்துதல் கொடுத்து ஒரு சின்ன காரியம்னா கூட உடனே நம்ம கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஒரு மனிதரிடத்துல போய் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் உங்களிடத்துல ஒரு சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டா நான் பண்றேன் ஆண்டவரே, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படித்தான் ஒரு தேவ ஊழியர் ரொம்ப பசியோடு இருந்தாராம். ஒரு ஹோட்டலுக்கு போனாராம். உடனே அந்த ஹோட்டல்ல ரொம்ப பசி, நல்ல மத்தியான நேரம். அப்ப அந்த ஹோட்டல்ல அந்த டேபிள்ல உட்காந்துட்டாரு. சாப்பாடும் கொண்டு வர்றதுக்காக அந்த வேலையாட்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா உட்கார்ந்ததுல இருந்து ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாராம் அந்த ஊழியருக்கு, நீ இந்த ஹோட்டல்ல இந்த மனிதரை போய் நீ பாரு. ஒரு மனிதரை காண்பித்து ஆண்டவர் சொன்னாராம், இவரை போய் நீ பாரு, அவரோட பேசுன்னு சொன்னாராம். ஆனா இவர் என்ன சொன்னாராம், ஆண்டவரே எனக்கு ரொம்ப பசியா இருக்குது ஆண்டவரே, நான் சாப்பிட்டுட்டு நான் போறேனே, நான் சாப்பிட்டுட்டு இப்ப என்ன ஆயிட போகுது, நான் எப்படி சாப்பிட்டுட்டு நான் போய் அந்த மனிதனை நான் பாக்குறேன். அந்த ஹோட்டல்ல இருக்கிற மனிதன் தான், ஏறக்குறைய இவருக்கு தெரிந்தவர் தான். நான் சாப்பிட்டு போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவர் எவ்வளவோ உணர்த்தப்பட்டு அவர் அந்த வார்த்தையை கேட்கல. அவருக்கு பசி, அவர் சாப்பிட்டுட்டாரு. சரின்னு சாப்பிட்டு முடிச்ச உடனே, சரி ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி போய் அந்த மனிதனை போய் பார்த்து பேசலான்னு போனாராம். நடந்தது என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் தூக்கிட்டு அவரு தூக்குல தொங்கி செத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பதான் அவர் நினைச்சாரு, ஆண்டவரே நீங்க சொன்ன உடனே நான் அந்த காரியத்தை செஞ்சிருந்தா அந்த மனிதன் செத்து போகாம இருந்திருப்பாப்லையே, அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாமே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாராம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம். இதை நான் சொல்லும் போது நீங்க நிறைய காரியம் உங்களோட ஆவியானவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில, அதனாலதான் என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு. எனக்கு தெரியும், நான் அதை அப்புறமா செய்யறேன், அடுத்த நாள் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நான் நாளை தள்ளி போட்டனே. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்யாம போயிட்டேனே. ஆண்டவர் எனக்கு எவ்வளவு உந்துதல் கொடுத்தாரு. நிறைய நேரத்துல ஆண்டவர் கொடுக்கிற இந்த உந்துதலை நம்ம கீழ்ப்படியாம போகும்போதுதான் நிறைய நம்ம அடி வாங்குறோம், நிறைய பாடுகள். அப்புறமா என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு பாடுகளை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் என்ன சோதிச்சுட்டாருன்னு இல்ல. நிறைய நேரத்துல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ இதை செய்ய, நீ இதை செய்யாத, இங்க போகாத, எவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நிறைய நேரத்துல அதெல்லாம் கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கும்போது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அடி நிறைய பாடுகளை நாம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நோவாகிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்தார். இதெல்லாம் நடக்குமான அவர் வேலையை செய்யாம இல்ல. அந்த கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார். இந்த 40 நாட்கள் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனா நோவாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த மலையை நிப்பாட்டினாரு. புதிய உலகம், புதிய பூமிக்குள்ளாக இவங்க சந்ததி தான் அந்த முதல்ல அந்த பூமியில இவங்க தான் காலடி எடுத்து வைக்கிறாங்க. இவங்க வழியா ஒரு பெரிய சந்ததியே உருவாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாரை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடக்க நூலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தையில ஆண்டவர் ஆபிரகாமை நினைவு கூறுகிறதே கூட நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம் 29வது இறை வார்த்தை வாசிப்போம். கடவுள் சமோரி நகர்களை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார்.
ஆபிரகாமும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர் தான். அதே நேரத்துல பரிந்துரையாளராய் இருந்தார், பரிந்து பேசுகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன் சொந்த நாட்டை விடு, உன் ஜனங்கத்தெல்லாம் விட்டுட்டு நீ போ, நான் காட்டுற இடத்துக்கு போ. ஒண்ணுமே தெரியாது எந்த இடத்துக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு தெருவுல இருந்து இன்னொரு தெருவுக்கு வீடு காலி பண்ணி போகணும்னாவே அவ்வளவு கஷ்டம். ஒரு பங்குல இருந்து இன்னொரு பங்குக்கு போகணும்னாவே ஐயோ தெரியாத மக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாடகை வீட்டுல இருந்தா கூட அந்த தெருவை விட்டு எத்தனை வருஷங்கள் ஆனா கூட போக மாட்டாங்க. சொந்த வீட்டுல இருக்கிறவங்க கூட ஏதோ இன்னொரு வீடு வாங்கிட்டு தூரமா கூட போயிருவாங்க. ஆனாலும் கூட கஷ்டம்தான் அந்த ஜனங்கள், அந்த மக்கள். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் சொந்தத்தை எல்லாத்தையும் விட்டுடு, உன் சொந்த நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுற இடத்துக்கு வான்னு சொன்னதுமே அவர் போனார். கீழ்ப்படிதல். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு சொன்னா, பரிந்து பேசினார். இதோ அந்த சோதம் கொமோரா பட்டணத்துல கூட பயங்கரமான பாவம், அங்கேயும் பாவம் பெருகிடுச்சு. வானதூதர் வராங்க, அத ஆபிரகாமுக்கு சொல்றாங்க, இந்த பகுதியை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவர் பரிந்து பேசுகிறார், ஆண்டவரே இந்த பகுதியை அழிக்காதீங்க. ஏன்னு சொன்னா அதுல என் சகோதரன் ஒருத்தன் இருக்கிறான், லோத்து. ஆண்டவரே 40 நீதிமான், ஆண்டவரே 30 நீதிமான், ஆண்டவரே 20 நீதிமான், ஆண்டவரே 10 நீதிமான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறான், ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே அந்த மக்களை அழிக்க வேண்டாம், என்னுடைய உடன்பிறப்பு ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு லோத்து குடும்பத்துக்காக கடைசி அந்த 10 பேர் ஆண்டவரேன்னு சொல்லி அவ்வளவு தூரம் போராடி ஆண்டோட சமூகத்திலே நின்று அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். அதை அழிக்கும் பொழுது, அந்த இடத்தை அழிக்கும் பொழுது, பாவம் மிகுந்த அந்த இடத்தை அழிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபம், பரிந்து பேசின ஜெபத்தை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைக்காக, பாவிகள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே நம்முடைய குடும்பத்தை பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய பரிந்துரை, அவர் பரிந்து பேசின அந்த ஜெபத்தின் நிமித்தம் லோத்துவை காப்பாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாராம், நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்துல இந்த காலை ஜெபத்துல நான் சொல்லுவது உண்டு, இப்படியாக நீங்க ஒருத்தர் வேணா உங்க வீட்டுல காலையில 4 மணிக்கு 3:30 மணிக்கு உட்கார்ந்து இருக்கலாம், மற்றவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்க நிமித்தம், உங்களுடைய பரிந்துரை ஜெபத்தின் நிமித்தம் உங்க குடும்பம் காப்பாற்றப்படும். உங்க ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. உங்க கண் விழிப்பு, உங்களுடைய பலவீனம் ஒரு நாளும் வீணாகாது. நீங்க படுகிற இந்த பிரயாசம், ஜபம் ஓடி வர்றீங்களே, இந்த இறையிருக்க குழுவுக்காக பரிந்து பேசுறீங்களே, இறையிருக்க குழுவை நடத்துகிற குடும்பத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறீங்களே, ஒரு நாளும் உங்களுடைய பிரயாசம் வீணாகாது. ஆண்டவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தார். நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினது போல இதோ இந்த இறையிருக்க ஜெபக்குழுவுல பரிந்துரையாளராய் இருந்து காலையிலும் மத்தியானமும் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய உற்றார் உறவினர்களை தேவன் பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அண்ணா ஆலயத்துக்கு போய், அண்ணாவுக்கு குழந்தை இல்ல, ஆனா அவ என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்கு போய் அந்த இடத்துல அவங்க ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க பயங்கரமா அந்த இடத்துல ஆலயத்துல போயிட்டு ஜெபிக்கிறாங்க. அதை பார்த்து ஏலி கூட சொல்றாரு, காலையிலேயே நீ மது அருந்திட்டு வந்துட்டியா?
இப்படி நீ பிதற்றி கொண்டு இருக்கிறாயின்னு சொல்லி. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஆலயத்துல போய் கண்ணீர் விட்டு அவங்க ஜெபம் செஞ்சிருப்பாங்க அண்ணா. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சிஸ்டர் நீங்க ஜெபம் செஞ்சுக்குங்க, ஓகே நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம், மற்றவர்களுக்காக அபிரகாம் பண்ண மாதிரி நம்ம பரிந்துரை கேட்கிறாரு. ஆனாலும் கூட அவங்க யார் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இன்னைக்கு இன்னைக்கு இந்த குழுவில் இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்றோம்னா, வேற ஒருத்தருக்காக நம்ம சிபாரிசு பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர், உங்களுடைய நண்பர்கள் ஒருத்தருக்காக நீங்க சிபாரிசு பண்ணலாம். நம்முடைய குழுவில் சொல்லி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லி. ஒருவேளை அவங்க நல்லாவே இருப்பாங்க, ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு டைம் இருந்தும் அவங்கள இந்த ஜெபத்துல வராம இருப்பாங்க. ஒருவேளை அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கிற அந்த நேரத்துல அவங்க டிவி சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலாம். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்பாரா? ஆகினாலதான் சூழ்நிலை சாதகமா இருக்கிறவங்கள யாரெல்லாம் நம்மிடத்துல ஜெப உதவி கேட்கிறாங்களோ, நீங்க வாங்க, சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நம்ம இந்த இடத்துல உபவாசம் இருந்து அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அவங்களும் நம்மளோட கூட உபவாசித்து நம்மளோட சேர்ந்து இணைப்புல ஜெபிக்கணும். நம்ம அவங்களுக்காக காலையில அதிகாலையில, இன்னைக்கு நிறைய பேர் சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனா காலையில நீங்க வாங்கினா, இல்ல எங்களால முடியாது, எங்களால காலையில எல்லாம் வர முடியாது, உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரயாசம் வேணும், நீங்களும் வரணும், நீங்களும் ஜெபிக்கணும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சினிமா பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா, அப்படி களியாட்டத்துல இருந்தாங்கன்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா? ஒருவேளை நம்மளே ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் கேட்பாரா? அல்லேலூயா. ஆகையினாலதான் நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம், நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கூட, யாராவது உங்களிடத்துல ஏதோ என் மகளுக்கு ஒரு குழந்தை வேணும், என் மகளுக்கு குழந்தைக்காக நீங்க ஜெபிங்கன்னு சொன்னா வாங்க, நம்மள சேர்ந்து ஜெபிப்போம். நீங்க வாங்க, நீங்களும் ஜெபத்துல அமருங்க, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்னு சொல்லணும். சொல்லி இந்த இணைப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களையும் ஜெபத்துல வர வைக்கணும். சரி சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல வியாதியா படுக்கையில இருக்காங்கன்னு சொல்லுங்க, அவங்கள நம்ம இணைப்பு கொடுத்து ஜெபத்துல உட்காருங்க நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்காக நம்ம கண்டிப்பா நம்ம ஜெபிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க படுக்கையில் இருக்காங்க, வியாதியில போராடி கொண்டு இருக்கிறாங்க, ஒரு உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனா நல்லா இருக்கிறவங்க அவங்க இந்த இணைப்புல ஜெபிக்கணும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அன்னாள் பாருங்க தன்னுடைய தேவைக்காக தேவ சமூகத்துல ஒரு ஜெபிக்கிறவர்களா இருந்தாங்க. ஆகையினால ஆண்டவர் அன்னாளை நினைவு கூர்ந்தார், ஜெபிக்கிற அன்னாளை நினைவு கூர்ந்தார். அவருடைய தேவையை ஆண்டவர் சந்தித்தார். அவர்களுக்கு என்ன தேவை? குழந்தை இல்லாத நிலைமை, ஆனால் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். பிரியமானவர்களை, இந்த நாளில இந்த இணைப்பில வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபித்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்றாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன் மகளே, உன் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படும், உன்னை நான் நினைத்து ஆசீர்வதிப்பேன். அன்னாளை நினைவு கூர்ந்து எப்படி அன்னாளுடைய தேவையை நான் சந்தித்தேனோ, அதே போல உன்னுடைய ஜெபத்தையும் கேட்டு உன்னுடைய கதறலையும் கேட்டு நான் உன்னுடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள், நீ நீண்ட நாட்களாய் நீ ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த கருத்துக்கள், எத்தனை நாள் நீ கண்ணீரோடு கூட ஜெபத்திலே காத்திருக்கிறாய், எத்தனை நாள் இந்த ஜெபத்திலே மற்ற காரியங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட நீ உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய இருதயம் வேதனையோடு கூட இந்த இணைப்பிலே அமர்ந்து எத்தனை நாள் ஜெபித்து கொண்டு இருந்த, அதோ உன்னை நான் நினைவு கூர்ந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு நினைவு கூர்ந்து அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தது போல, அன்னாளுடைய தேவையை நான் சந்தித்தது போல, ஏதோ இந்த மாதத்துல உன்னுடைய ஜெபத்தையை நான் கேட்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூட சொல்லுகிறார். அல்லேலூயா. அதேதான் நம்ம பார்க்கிறோம். ராக்கேலை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ராக்கேலுக்கு கூட இதே போலதான் குழந்தை இல்லை. ஆனா ராக்கேலை ஆண்டவர் நினைவு கூர்ந்து ராக்கேலுக்கு யோசேப்பை குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போதே ராக்கேல் என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போதே என்ன சொல்றாருன்னா, இன்னொரு குழந்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். எப்படி பாருங்க,
ஒரு நம்பிக்கையோடு கூட ராக்கேலை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, கடைசியாக எண்ணிக்கையின் ஆகமம் 10ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான இறை வார்த்தை. எண்ணிக்கை ஆகமம் 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில நாம் எக்காலம் ஊதும் பொழுதெல்லாம் நினைவு கூறப்படுகிறோம். யாராவது ஒருவர் வாசிப்போமே 10ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்களால் பெருந்தொனி எழுப்புங்கள். அப்போது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எக்காலம் ஊதும் பொழுது நினைவு கூறப்படுகிறீர்கள். அந்த எக்காலம் எதுங்க? ஸ்துதி, ஸ்துதி, ஆராதனை. ஆண்டவரை ஸ்துதிக்க 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 ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து சகல சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாலை பொழுதுல நம்ம ஆண்டவரை ஸ்துதிக்கும் பொழுது, ஆடி பாடி துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஸ்துதிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த வசனம் தான். எக்காலம் நீங்க ஊதும் பொழுதெல்லாம் ஆண்டவரால் நீங்க நினைவு கூறப்படுகிறீங்க. ஆண்டவர் நம்மை நினைக்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறார். பகைவர்கள் எத்தனை எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை தேவன் அழித்து போடுகிறார். அதை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. ஏதோ காலையில வந்து உட்கார்றோம் போறோம், இல்ல இல்ல இல்ல. நம்ம ஸ்துதி எக்காலம் ஊதும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறாராம். துதிக்கும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, காலை வேளையில ஆண்டவரை துதிக்கிறாங்களோ, ஆண்டவர் அவர்களை எல்லாம் நினைவு கூறுகிறார். அந்த காலையிலேயே நம்ம துதித்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த நாளிலே நமக்கு எதிராக எழும்பி வருகிற சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது. எக்காலம் ஊதும் பொழுதெல்லாம் நீ நினைவு கூறப்பட்டு பகைவரிடமிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்கிறாய். ஹல்லேலூயா. பகைவன் பிசாசு துதிக்க 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 எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. குடும்பத்திலே சண்டை சச்சரவை கொண்டு வரும்படியாக தேவையில்லாத சமாதான கேடு உண்டு பண்ணும்படி கடந்து வருகிற சாத்தானோடு நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டங்க. எபேசியருக்கு இது திருமக 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இதோ உங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இப்படிப்பட்ட போராட்டம். நம்முடைய சிந்தனையில எந்த நேரம் தேவையில்லாத சிந்தனைகள், மனதில் தேவையில்லாத கவலைகளை பிசாசு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில, பிள்ளைகள் பெற்றோர்கள், ஒரு செகண்ட் போதும் பிசாசுக்கு சண்டையை உருவாக்குறதுக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் முறியடிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நீ எக்காலம் ஊதும் பொழுதெல்லாம் உன்னை நான் நினைவு கூர்ந்து பகைவரிடமிருந்து உனக்கு நான் விடுதலையை வாங்கி கொடுப்பேன், பகைவர் முறியடிக்கப்படுவார்கள் என்று கூட சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஸ்துதிக்கும் பொழுதே இந்த காலை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து நாம் துதித்து 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 நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறார். சகல தடைகளை உடைக்கிறார், சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுகிறார். ஒரு வழியிலே அந்த நாளிலே நமக்கு எதிராக எழும்பி வரும்படி பிசாசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கோம். பிசாசு நேரடியா வரமாட்டான், பலவிதமான மனுஷர்கள் வழியாத்தான் வருவான். ஹல்லேலூயா. மனுஷீக ஆவிகள், மனிதர்கள் வழி. ஒருத்தர் நல்லாவே பேசியிருப்பாங்க, திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி கத்துறாங்க, பேய மாதிரி பிசாசு மாதிரி? காரணம் ஒரு செகண்ட் போதும் சமாதான கேடு உண்டு பண்றதுக்கு. ஒற்றுமையாய் ஒருமனமாய் இருக்கிற குடும்பத்தின் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே பிசாசு கருத்து வேறுபாடுகளை கொடுத்து அந்த குடும்பத்திலே குழப்பங்களையும் சண்டை சச்சரவுகளையும் பிரிவினையும் கொண்டு வருவான். இதையெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா ஆண்டவரை ஸ்துதிக்க அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரை ஸ்துதிக்கும் பொழுது, யோபு பக்தனை பார்க்கிறோம், காலையிலே எழுந்து என் பிள்ளைகள் ஒரு வேளை பாவம் செய்திருக்க கூடும் என்று கூட சொல்லி பலி ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்ம கூட காலையிலேயே எழுந்து ஆண்டவரை ஸ்துதித்து ஸ்துதித்து நம்முடைய குடும்பத்தை தேவ பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். பிசாசு கொண்டு வருகிற விபத்து ஆபத்துக்களில் இருந்து, சண்டை சச்சரவுகளில் இருந்து ஆண்டவர் பாதுகாத்ததுனாலதான் இந்த 6 மாசமும் நம்ம உயிரோடு கூட நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். பரிந்து பேசி தேசத்துக்காக, சபைக்காக, மற்ற மக்களுக்காக பரிந்து பேசுகிற மக்களை நினைவு கூர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நிறைவேற்றும்படி அவர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா,
ஏதோ இந்த மாதத்துல இந்த முதல் நாளிலே என்னை பார்த்து சொல்றீங்க, நான் உன்னை மறக்கல, எத்தனை நாட்கள் நான் காத்திருக்கணும்னு சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிற. இல்ல மகளே, நான் உன்னை மறக்கல, உன்னை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன், உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன், இதுவரைக்கும் உன்னை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறேன். ஏதோ இந்த மாதம் ஏதோ அன்னாலை போல ராக்கேலை போல கண்ணீர் வடித்து காத்திருந்து, நானும் அது போலதான ஆலயத்துக்கு போய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று கூட சொல்லி ஒரு வேளை நீ சொல்லலாம். உனக்குத்தான் இந்த வார்த்தை. அண்ணாவை நினைவு கூர்ந்து, ராக்கேலை நினைவு கூர்ந்து ஒரு குழந்தையை கொடுத்த ஆண்டவர், அண்ணாவை நினைவு கூர்ந்து, அண்ணாவின் ஜெபத்தை நினைவு கூர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் உங்களுடைய கடன் பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி போட வல்லமை உள்ளவர். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த இறை வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இறை வார்த்தை வழியா எங்களோடு பேசியதற்காக நன்றி ஆண்டவரே. மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் கடைசி இறை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கிறோம். சீடர்கள் எங்கும் புறப்பட்டு சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். ஆண்டவரும் அவர்கள் உடன் இருந்து அற்புத அடையாளங்கள் வழியாய் அந்த இறை வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இந்த இறை வார்த்தை வழியாக நீர் உடன் இருந்து இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புத அடையாளங்களின் வழியாக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் வழியாக அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. எதற்காக வார்த்தையை அனுப்புகிறீரோ ஆண்டவரே, அது நீர் அனுப்பினது நோக்கத்தை செய்து முடித்துவிட்டு திரும்பி வரும் என்று சொல்லி எசாயா 55ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எதற்காக இந்த இறை வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரோ, உமது நோக்கம் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. உமது அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை மறக்கலப்பா, நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். திருப்பாடலை நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவர் எங்களை நினைத்திருக்கிறார், அவரை நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற இறைவார்த்தையின்படி எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு கருத்தில் இறைவார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. கேட்ட வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த நெல்மணி போல 60-100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. இதனால் வருகிற எல்லா ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மட்டும் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.